ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி இருக்க இடத்துக்கு தூங்காவும் வராங்க, கார்த்தியும் வராங்க. பார்த்தோம்னா சக்தி தீபாவை காப்பாற்றி அவங்க எங்கேயோ அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இங்கே அவங்க ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாங்க. அப்போ தூங்கா சொல்கிறாங்க, நம்ம வரக்கூடிய விஷயம் தெரிஞ்சு தான் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் வராங்க. இங்கே தேடி பார்க்குறாங்க, அவங்கள காணலை. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, சக்தியும் தீபாவும் இங்கே தான் இருந்திருக்கணும். அந்த தூங்காவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தீபாவை காப்பாற்றி அவங்க எங்கேயோ அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. இவன் தீபாவை கீதா நினச்சிக்கிட்டு இவன் தேடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு துங்காவை பற்றி சொல்லவும், இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இவங்ககிட்ட இருந்து ரெண்டு பேருமே காப்பாற்றணும். இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. தீபாவை நம்ம கைக்கு நம்ம எட்டி நம்ம வந்ததுக்கு வரமோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ சரவணன் சொல்கிறாங்க, தீபாவை எப்படியாவது இன்றைக்கி கண்டுபிடிச்சலாம் நினச்சிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு வந்தோம். ஆனால் அந்த துங்காவால் தான் நம்ம தீபாவை மிஸ் பண்ணிட்டோம். அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே. சக்தி எங்கே அவங்கள காப்பாற்றி வச்சுருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க. சக்தியும் அவங்க ஃப்ரெண்டும் தீபாவை ஆட்டோவில் வச்சு அவங்க அழைச்சிட்டு வராங்க. பார்த்தோம்னா ஒரு சர்ச்சு மாதிரி இருக்குது. அந்த சர்ச்சில் அந்த ஆசிரமத்துக்கு அவங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க தீபாவை காப்பாற்றி. அப்போ அவங்க 2-3 சிஸ்டர் வராங்க. அப்போ இவங்களை பார்க்குறாங்க. இவங்க தீபாவாச்சே, இவங்க பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்காங்களே. அப்படிங்கவும், உங்களுக்கு இவங்களை தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் ஆசிரமத்துக்கு கூட இவங்க ஒரு தடவை பாடுறதுக்காக வந்தாங்க. அப்போ கார்த்தி சார் தான் இவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அப்படிங்கவும், எனக்கு கார்த்தி சாரையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு, கார்த்தி சாரோட ஒய்ஃப் தான் இந்த தீபா அப்படிங்கிறாங்க. அப்படியா, எனக்கு அது தெரியாது அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்லவும், கார்த்தி சார்கிட்ட இவங்ககிட்ட எப்படியாவது இவங்களை ஒப்படைக்கணும். ஏன்னா இவங்களை சுற்றி ஒரு ஆபத்து இருக்குது. சில ரவுடிங்கெல்லாம் இவங்களை தீர்த்து கட்டுறதுக்காக சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவன்கிட்ட இருந்து காப்பாற்றி தான் நான் அவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தேன். என் வீட்டில் கூட இப்போ பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு அந்த சிஸ்டர் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க, இப்போ தீபாவை எப்படியாவது காப்பாற்றி நான் காத்திட்டு ஒப்படைக்கணும். நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சக்தி சொல்லவும், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி இருக்கிற வீடு எனக்கு தெரியும். ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க அண்ணியை தான் பார்த்தேன். அவங்க அண்ணிக்கிட்ட தான் இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க கார்த்தியை அழைச்சிட்டு வரதான் சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வரவே இல்லை. அந்த ரவுடி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படிங்கவும், அப்படிங்களா, சரி நீ கவலைப்படாதீங்க. அப்போ கார்த்தி சாரோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஃபோன் நம்பர் இருக்குது. அது இப்போ என்னுடைய ஃபோன் நம்பரில் இல்லை, அது ஆஃபீஸில் தான் நான் ஒரு இதில் எழுதி வச்சேன் அப்படிங்கிறாங்க. அது நான் போனால் மட்டும் தான் தேடி கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கவும், சரி நான் அங்கேருந்து கிளம்பிட்டு நான் கார்த்தி சாரோட நம்பரை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சக்தி அவங்க ஃப்ரெண்ட்ட சொல்கிறாங்க, தீபா மேடத்துக்கு இந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களை கார்த்தி சார்கிட்ட ஒப்படைச்சா மட்டும் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி என்னாச்சு, ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, அண்ணி உங்களை நான் வெளியே ஒரு இடத்துல பார்த்தேன்னு அப்படிங்கும்போது, இல்லையே நான் வெளியே எங்கேயுமே போகலை அப்படின்னு ஐஸ்வர்யா போய் சொல்லியிருந்தாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க தீபா விஷயத்தில். ஆனால் என்ன தப்புன்னு தான் நம்மளுக்கு புரிய மாட்டுக்கு. ஆனால் தீபா உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது தீபா ஒருவேளை இவங்க தான் கீழே தள்ளி விட்டுருப்பாங்களோ அப்படின்னு கார்த்திக்கு ஐஸ்வர்யா மேலே சந்தேகம் வருது. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, அண்ணி நீங்கள் தீபாட்ட அங்கே வந்ததுலேருந்து நீங்கள் பேசவே இல்லையே அப்படிங்கும்போது, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தீபா கிட்ட நான் பேச தான் செய்தேன், ஆனால் அவள் தான் என்கிட்ட பேசவே மாட்டேக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், சரி வாங்க நீ தீபா கிட்ட பேசுங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அபிராமிக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறாங்க. என்ன காத்து என்ன நடக்கு அப்படிங்கும்போது, கொஞ்சம் இருங்கம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்க கீதா இருக்கிற ரூமுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஏன் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, கீதாட்ட பேசுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன், அதுக்கே வரமாட்டேங்கிறீங்க, எது தீபாவை பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பயந்தோடு இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஐஸ்வர்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.